ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம் 19ஆம் பாடல். திக்கஸ்தபி கனககும்ப முகாபஸ்ருஷ்ட ஸ்வர்வாகினி விமலசாரு ஜலாப்ளுதாங்கீம் பிராதர் நமாமி ஜெகதாம் ஜனனீமசேஷ லோகாதிநாத கிருஹணீம் அமிர்தாப்தி புத்ரீம். 8 திக்குகளிலும் இருந்து கங்கை நீர் நிரம்பிய தங்கக் குடங்களை ஏந்தி மதயானைகள் வருகின்றன. அவை பொற்கலசத்து புனித நீரால் என் அம்மைக்கு மங்கள நீராட்டுகின்றன. தூய்மைக்கு தூய்மை சேர்க்கப்பட்ட லோகமாதா பளிச்சென்று அரங்கம் துலங்க காட்சி தருகின்றார். அகில உலகங்கட்கும் நாயகனான ஜெகநாதரின் நெடுமாலின் துணைவி கடலரசன் பெற்ற மகள். அத்தகைய தேவியே, திருவே, உம்மை பொழுது புலர்வதற்கு முன்னர் வணங்குகிறேன். அழுக்கு நீங்க நீராடுதல் மரபு. தீவனைகளிலிருந்தும் புனிதம் பெற கங்கையில் நீராடுவது அதனை விட சிறந்த மரபு. தூய்மையான தேவிக்கு நீராட்டா வியப்பாக இருக்கிறது. தூயவை தூயவற்றுடன் சேரும் என்ற பொருளும், தீவினை அகற்ற நீராடினோரின் களங்கம் கங்கையைச் சார அக்களங்கத்தை போக்க கங்கை கவின் மகளிர் நீராடி புனிதம் பெறுகின்றது என்ற மறைபொருளும் தொக்கி நிற்கின்றது. மற்றும் உயர்ந்தவை அனைத்தையும் உயர்ந்தவர்க்கே உரித்தாக்குவது மேலோரின் மரபு. அதற்கேற்ப பல திசைகளிலிருந்தும் வருகின்ற யானைகள் தங்கக் குடத்தில் கங்கையின் நீரை மொண்டு தாய்க்கு அபிஷேகம் செய்கின்றன. அப்படி கொணரும் முன் அவை தாமே கங்கையில் நீராடி புனிதம் அடைகின்றன. அழகுக்கு அழகூட்டுவது போல் தேவியின் தூய்மைக்கு தூய்மை சேர்க்கும் ஐதீகத்தை இப்பாடல் விளக்குகின்றது. தேவி கடலரசன் மகள். அக்கடல் உவர்கடல் அன்று, அமுதம் பிறந்த அற்புதக் கடல். அரங்கன் அரவணையில் யோகத்துயில் கொள்ளும் பார்க்கடல். பால், தங்கக் குடங்கள், மதயானைகள், கங்கை நீர் ஆகிய அனைத்தும் செல்வச் சிறப்புக்கும் மங்களத்திற்கும் அடையாளங்களாகும். செல்வங்களை வேண்டி சேவடி தொழுகின்ற போது செல்வச் சூழ்நிலை உருவாக்கி பின் வேண்டி பெறுவது கவிமரபு. பாடியவர்தான் ஞானக்கவியாயிற்றே. எல்லாவற்றிற்கும் மேலாக பொழுது புலர்வதற்கு முன் துயிலெழுந்து மாதாவை வேண்டுவது வணங்குவது மிகவும் சிறந்தது என்பதனை வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். ஸ்ரீ மகாலட்சுமியை நமக.